ஸோ கைஸ் குட் பை டே டீசர் வந்து எல்லாருமே பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இன்னைக்கான அப்டேட்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போகிற எல்லா அப்டேட்ஸும் கொண்டே வந்து சேரும். ஸோ இப்போ ஸ்ட்ரெயிட்டாக மெயின் அப்டேட்குள்ள போயிடலாம். ஸோ குட் பை டே டீசர் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகி 3 நாள் ஆக போகுது. ஸோ இன்னமும் பார்த்தீங்கன்னா குட் பை டே டீசர் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 ட்ரெண்டிங்ல தான் இருக்கு யூடியூப்ல. ஸோ குட் பை டே டீசர் பார்த்தவங்க எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ விண்டேஜ் அஜித்தை வந்து காட்டுற மாதிரி நிறைய சீன்ஸ்ல வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த ஒரு திரைப்படத்தோட டைரக்டரான ஆதிக் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு திரைப்படம் வந்து வெற்றி அடைஞ்சா மேபி வந்து ஃபியூச்சர்ல வந்து அஜித் கூட வந்து இன்னொரு படம் வந்து பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு திரைப்படம் பார்த்தீங்கன்னா கொரியன் படத்தோட ரீமேக் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஸோ கொரியன்ல பார்த்தீங்கன்னா ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஸோ த கேங்ஸ்டர் த காப் தி டெவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ அந்த ஒரு திரைப்படம் பார்த்தீங்கன்னா கொரியன் மட்டும் இல்லாமல் ஸோ எல்லா இடத்துலையும் வந்து ஒரு பெரிய ஹிட் வந்து கொடுத்துச்சு. ஸோ ஆனால் டீசரை பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ஒரு படத்துக்கும் இந்த ஒரு படத்துக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்க மாதிரி தெரியுது. டீசர்ல வந்து அஜித் குமாரை மட்டும்தான் வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா அர்ஜுன் தாஸ் கூட தான் வந்து நடிக்கிறாரு. ஆனால் டீசர்ல பார்த்தீங்கன்னா ஒரு சீன்ல கூட வந்து அவர் வந்து காட்டல. ஸோ த்ரிஷாவும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு படத்தில் வந்து நடிக்கிறாங்க. ஸோ ஆனால் அவங்களையும் வந்து டீசர்ல வந்து ஒரு சீன்ல கூட காட்டல. ஸோ டீசர் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி த்ரிஷாவோட கேரக்டர்ல பார்த்தீங்கன்னா கிளிம்ஸ் மாதிரி வந்து விட்டுருந்தாங்க. ஸோ மேபி வந்து அர்ஜுன் தாஸ் கேரக்டரையும் வந்து கிளிம்ஸ் மாதிரி விடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் சிங்கிள் அப்டேட்டுக்கு வரும்போது ஸோ படத்தோட ரிலீஸ் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 10 அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும். ஸோ மினிமம் வந்து 10 டேஸ்க்குள்ள வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ வேற எதனா அப்டேட் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்றேன். ஸோ இவ்வளோ தான் இன்னைக்கான அப்டேட்ஸ். ஸோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து பார்க்குறேன். பை கைஸ்.